ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ZUBKAS. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோருக்கான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கிளாத்திங் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. ஸோ உங்கள்ட்ட ஒரு கிளாத் மட்டும் தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு மாடல் இல்ல அப்படின்னா, ஸோ அந்த கிளாத்த ஒரு மாடல் வியர் பண்ணா எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு சாரி எடுத்துக்கிறேன். ஸோ சாரி வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து வியர் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நெறைய வெப்சைட்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஒரு சாரி நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா, அது வந்து ஒரு பர்சன் வந்து அத வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க Amazonலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு மாடல் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஓனா ஒரு இ-காமர்ஸ் வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஒரு மாடல ஹையர் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மாரி இல்லாம நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். கம்ப்ளீட் ஃப்ரீலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்டிங்கிறத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இப்ப நான் டைரக்ட்டா ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்க யூஸ் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு Google கோலாப் நோட்புக்ல இருக்கு. ஸோ நம்ம பைத்தான் கோடிங் இருக்கு. ஸோ இத நீங்க கோடிங்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிஃபால்ட்டா நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களோட Gmail வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் கனெக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் குடுங்க. ஓகே, இப்ப நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆகுறதுக்கு 1 ஆர் 2 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் ஆப்ஷன் குடுக்குறேன். நெக்ஸ்ட் ரன் எனிவேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அது மாரி இப்போ 3 டூ 5 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆப் ஸ்டார்ட்டட் சக்சஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம், நீங்க இந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இன்புட் இமேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல இமேஜ் ப்ராம்ப்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது குடுங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன இமேஜ் யூஸ் பண்ண போறோமோ, அந்த இமேஜ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாரி இமேஜ் தான் எடுக்க போறேன். ஸோ அந்த சாரி இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமேஜ் தான் எடுக்க போறேன். ஸோ இதுல சாரி மட்டும் தான் இருக்கு. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப நான் சாரி செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஸ்டாப் பட்டு எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இமேஜோட செட்டிங்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது 802 கூட குடுத்துக்கிறேன், ப்ராப்ளம் இல்ல. இல்லன்னா 808 குடுத்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் ஒரு 950 எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 935 கூட வச்சுக்கிறேன், ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து வொரி பண்ண வேணாம். ஸோ நீங்க என்ன சைஸ் குடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி அவுட்புட் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ இப்ப நான் செட்டிங்ஸ் முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ உங்களுக்கு டாப்ல அட்வான்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்? எனக்கு குவாலிட்டியா இருக்கணும். ஸோ அதனால நான் குவாலிட்டி குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு எத்தன இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகணும்னு இருக்கு. இதுல 2 இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 குடுத்துக்கிறேன். இமேஜ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜில வேணுமா, ஜேபிஜில வேணுமான்னு இருக்கு. டிஃபால்ட்டா நமக்கு பிஎன்ஜியே இருக்கட்டும். ஸோ ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டைல் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க கர்சர் கொண்டு போறீங்க அப்டின்னா, ஸோ அதோட ப்ரிவியூமே நீங்க பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாஸ்டர் பீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம இமேஜ ஆட் பண்ணிட்டோம். செட்டிங்ஸ நம்ம முடிச்சுட்டோம். ஸோ இப்ப நம்ம ப்ராம்ப்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணும்னு நம்ம ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ராம்ப்ட் இல்ல அப்டின்னா, ஸோ அத எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ChatGPT ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் இப்ப இந்த இமேஜ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ChatGPTல. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, இல்ல உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்டின்னா கூட நோ ப்ராப்ளம். நீங்க மெசேஜ்லாம் டைப் பண்றீங்களா, ஸோ அதில கூட டைப் பண்ணலாம். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் அத மாரியே டைப் பண்ணி காமிக்கிறேன். இங்கிலீஷ்ல டைப் பண்றதுனா கூட நீங்க பண்ணலாம். நோ ப்ராப்ளம்.
ஸோ இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ்லயும் நீங்க டைப் பண்ணலாம். ஸோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்ப தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டைப் ப்ராம்ப்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ அத வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்ப நீங்க ஜெனரேட் குடுங்க. இப்ப நமக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ இது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இமேஜ் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இமேஜ் 1 நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம டோட்டலா 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அதான் செகண்ட் நமக்கு ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்ப நம்ம ஆட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கு. பிளஸ் ஜெனரேட் ஆன இமேஜ் இங்க இருக்கு. ஸோ செகண்ட் அவுட்புட்ட நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப நமக்கு செகண்ட் இமேஜும் ஜெனரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இமேஜும் நமக்கு ப்ராசஸிங்ல இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 இமேஜஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில எக்ஸாக்ட்டா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ, அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப நீங்க ஆட் பண்ண இமேஜ் வந்து எக்ஸாக்ட்டா உங்க ப்ராடக்ட்க்கு கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, எகைன் நீங்க ஜெனரேட் குடுங்க. எகைன் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ எது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கோ, ஸோ அந்த இமேஜ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணோம் அப்டின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ இந்த இமேஜ் ஓகேங்கிறதால நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இத மாரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜுமே நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த போஸ் வந்து கரெக்ட்டா இல்ல. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு பர்ட்டிகுலர் போஸ் அவங்க குடுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இத இமேஜ கிளிக் பண்ணுங்க. நான் இந்த போஸ் எனக்கு ஓகே. ஸோ அதனால நான் இந்த போஸ் ஆட் பண்ணிட்டு, ஸோ பைரகேனி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இமேஜ் ப்ராம்ப்ட் இல்ல. ஸோ இத ஆட் பண்ணிட்டு, ஸோ இப்ப நான் ஜெனரேட் குடுக்குறேன். ஓகே. இப்ப நமக்கு இமேஜ் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன போஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோமோ, ஸோ அந்த போஸ் நம்ம கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ இதுல நமக்கு சாரி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி தான் நீங்க எகைன் நீங்க ஜெனரேட் குடுக்குறீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து கரெக்ட்டான இமேஜ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷோ ஆகும். அதுல எது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இருக்கோ, அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் இத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இமேஜ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான இமேஜ்லாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் போஸும், இந்த எக்ஸாக்ட் போஸும் உங்களுக்கு சேமா இருக்கு. ஸோ அத மாரி நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது கிராப்ல இருக்கு அப்டின்னா, நீங்க எகைன் ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் இமேஜ்ல வரலாம். ஸோ அது மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாடல் வியர் பண்ற மாரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ஷர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஷர்ட் குடுக்கலாம். இல்ல ஒரு பேண்ட், ஷர்ட் 2மே சேர்த்தே இருக்கு அப்படின்னா, ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு எந்த ஸ்போர்ட்ஸ்ல வேணும், ஸோ அது மாரி எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு அது ஜெனரேட் ஆயிடும். ஸோ இது மாரி நீங்க கம்ப்ளீட் ஏஐயுமே நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு பிரீமியம் கோர்சஸ் இருக்கு. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 799லயே உங்களுக்கு அந்த கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஏஐல கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஏஐல யூஸ் பண்ணி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஆகட்டும், ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஒரு வீடியோ ஆட்ஸ் ஆகட்டும், ஆடியோ ஆட்ஸ் ஆகட்டும், இல்லன்னா ஒரு இமேஜ் ஆட்ஸ் ஆகட்டும், அது மாரி எல்லாமே கிரியேட் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க இந்த கோர்சஸ்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூடியூப் சேனல்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இது மாரி நீங்க ஆட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும்னா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது மூலியமா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்ற ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஃப்ரீலான்ஸரா நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஏரியால நெறைய ஷாப்ஸ் இருக்கலாம். நீங்க ஷாப்ஸ்க்கு நீங்க ஒரு ஆட்ஸ் கிரியேட் பண்ணி குடுக்கலாம். இல்ல ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னா, ஸோ இப்ப நான் சொன்ன மாரி ப்ராடக்ட்ஸ கிரியேட் பண்ணி குடுத்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஏஐல அட்வான்ஸா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸுமே நெறைய இருக்கு. இப்ப ஏஐ தான் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறதுனால, நீங்க தாராளமா நீங்க அத ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயே நான் லிங்க் குடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இந்த லிங்க்கையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.